வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நாம ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்களை வரிசலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது நானும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கேங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இதுல எதுதான் சரியான கஜகேசரி யோகம்? ஒருத்தவங்க சொல்றாங்க கேந்திர பாவங்கள்ல குருவும் சந்திரனும் அமரும் பொழுது கஜகேசரி யோகம்னு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க குருவுக்கு கேந்திரத்துலன்னு, இன்னொருத்தவங்க சொல்றாங்க சந்திரனுக்கு கேந்திரத்துலங்க. அப்போ இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது எதுதான் சரியானது? அப்போ மூல நூல்கள்ல நான் தேடும் பொழுது எனக்கு கிடைத்தத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். சரிங்களா? அதாவது இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது சந்திரனுக்கும் குருவுக்கும் ஏற்படுகிற ஒரு தொடர்புனால ஒரு சுப யோகமாக, ஒரு நல்ல யோகமாக சொல்லப்படுற யோகம் தான் இந்த கஜகேஸ்வரி யோகம். ஒரு ஜாதகத்துல சந்திரனுக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் அமரும் பொழுது கஜகேஸ்வரி யோகம் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன கூடுதலா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஸ்தங்கம் அடையாத, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியனால அஸ்தங்கம் அடையாத சுக்கிரன், குரு, புதன் இவங்க 3 பேரும் சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் கஜகேஸ்வரி யோகம் அப்படின்னு மூல நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கு. அதனால நான் ஃபாலோ பண்றது இதுதான். சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு பகவான் இருக்கிறாரா, அல்லது அஸ்தங்கம் அடையாத சுக்கிரனையோ புதனையோ சந்திரன் பார்க்கிறாரா, அப்போ இந்த கஜகேஸ்வரி யோகம் கண்டிப்பா இந்த ஜாதகத்துல வேலை செய்யும் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். சரி சார், கஜகேஸ்வரி யோகத்துல பிறந்துட்டோம், அப்ப அதனுடைய பலன்கள் என்ன? ஜாதகர் என்ன மாதிரியான பலன்களை அடைவார்? இந்த கஜகேஸ்வரி யோகத்துல பிறக்கும் பொழுது அந்த ஜாதகர் நல்ல ஒரு சிந்தனையாளராகவும், நல்ல ஒரு அறிவாளராகவும், நல்ல சாஸ்திர அறிவுகளை பெற்றவனாகவும் இருப்பான். அதே மாதிரி தனவானா இருப்பான், அதாவது செல்வந்தரா இருப்பான், நல்ல ஒரு மனிதரா இருப்பான், அதாவது சுகவானாக வாழ்வான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கஜகேசரி யோகத்துல பிறந்த ஒரு ஜாதகர் நல்ல ஒரு அறிவாளியாகவும், நல்ல சாஸ்திர அறிவுகளை பெற்றவராகவும், நல்ல செல்வந்தராகவும், ஒரு ஊர் தலைவராகவோ அல்லது கிராம தலைவராகவோ அல்லது நகர தலைவராகவோ தன்னுடைய இனங்களுக்கு, தன்னுடைய தனக்கு குறிப்பிட்ட ஒரு சாரர் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு முன்னோடியாகவும் ஒரு வழிகாட்டியாகவும் தலைவனாகவும் செயல்படுவான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இது ஒரு நல்ல யோகமா தான் பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ ஜாதகத்துல சந்திரனுக்கு கேந்திரத்துல குரு பகவான் அமரும் பொழுதும், அஸ்தங்கம் அடையாத சுக்கிரன் புதனை சந்திரன் பார்க்கும் பொழுதும் இந்த கஜகேஸ்வரி யோகம் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இதுதான் கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறத மூல நூல்களும் அடிச்சு சொல்லுது. அப்போ நான் இதை ஃபாலோ பண்றேன். நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது சரியா இருக்குதா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.